ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி நல்லா ஹோட்டல் கடையில் கிடைக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுக்கு நான் தேங்காய் ஒரு 3 துண்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு பல், இது கூட பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய் உடச்சக்கல்ல பச்சை மிளகா போட்டோன்னா அப்படியே கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெங்காயம் போட்டு அரைக்கிறதுனால தான் அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுதான் அந்த சீக்ரெட்டு, இந்த சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கிறது. அதனால் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ முதல்ல அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கெட்டி சட்னியாகவும் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னா மீடியமாக நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. 2 காஞ்ச மிளகாய். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால நம்ம எப்போவுமே இது மாதிரி தான் தாளிக்கணும். அப்படியே தாளித்தாலும் கூட கொஞ்சம் குறப்பாக ஆகிடும், வலுவலுன்னு. இப்போ நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கலருமே பாருங்கள் நல்லா இருக்குது. இந்த சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கிறது மட்டும்தான் இதோடைய இந்த ஹோட்டல் டேஸ்ட்டு சீக்ரெட்டு. சூப்பராக வந்திருக்கு சட்னி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.